வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவனுடைய 23வது பாடல். மாரி மலைமுழஞ்செல் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து பேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இப்பாடலில் ஆண்டாள் நாச்சியார் சிங்கத்தை போன்று எழுந்து வா கண்ணா என்று பாடுகிறார். அதாவது மழைக்காலத்தில் மலைக்குகையில் படுத்துறங்கும் சிங்கம் துயிலெழுந்து நெருப்பு பொறி பறக்கும் கண்களை விழித்து கர்ஜித்து கொண்டு வெளிவருகிறது. அதுபோல காயாம்பூவை ஒத்த நீல நிறமுடைய நீ உன் இருப்பிடத்தை விட்டு வெளியே வந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு எங்களுக்கு அருள் புரிவாய் என்று பாடுகிறார்கள். அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான திருவெம்பாவை 23வது பாடல். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்சரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பாடலில் மாணிக்கவாசகர் சிவபெருமானை பறவைகளுடன் ஒப்பிட்டு எழுந்து வருள்வாயாக என்று கூறுகிறார். இதோ குயில்களும் கோழிகளும் கூவுகின்றன, பறவைகள் குரல் எழுப்புகின்றன, சங்கின் ஒலி முழங்குகின்றது, கதிரவனின் கதிர்கள் பரவியதால் நட்சத்திரங்களின் ஒளி மங்குகிறது. திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவனே, யாவரும் அறிதற்கு அரியவனே, எங்களுக்கு எளியவனே, வீர கடல் அணிந்த உன் இணையடிகளை காட்டுவதற்காக திருப்பள்ளி எழுந்தருள்வாயாக என்று பாடுகிறார். இத்துடன் இன்றைய தினத்திற்கான திருப்பாவை திருவெம்பாவை பாடல் நிறைவடைந்தது. நாளை தினம் மற்றொரு பாடலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.